சுவாமி புஷ்கரணி ஸ்நானம் வெங்கடேஸ்வர தரிசனம் மகாபிரசாத ஸ்வீகாரா த்ரயம் திரைலோக்கிய துர்லபம். இந்த ஸ்லோகம் புராணத்திலே காணப்படுகிறது. இந்த 3 உலகங்களிலும் சுற்றித் திரிந்தாலும் நமக்கு கிடைப்பதற்கு அரிதான 3 விஷயங்கள் இந்த மலையிலே இருக்கின்றன என்று திருமலையை பற்றி கொண்டாடுகிறது புராணம். ஒன்று சுவாமி புஷ்கரணி ஸ்நானம். பகவானுடைய பெயரையே தரித்ததான சுவாமி புஷ்கரணி அவனை தனக்கு அருகிலேயே இழுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீர்நிலை. அந்த சுவாமி புஷ்கரனிலே நீராடுவதென்பது உலகத்தில் எங்கு சுற்றினாலும் கிடைக்காது. அப்பேற்பட்ட புண்ணியங்களை கொடுக்குமாம். அடுத்தது, நீராடிவிட்டு புனிதமான பிறகு வெங்கடேஸ்வர தரிசனம். இந்த பெருமானை போன்ற ஒரு கடவுளை இதற்கு முன்னும் நாம் தரிசித்தது கிடையாது. இதற்கு பின்னும் எங்கு பார்த்தாலும் கிடைக்கப் போவதும் கிடையாது. வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன. வெங்கடாத்ரி என்கிற இந்த திருமலையைப் போல உலகமெங்கும் தேடினாலும் வேறு ஒரு ஸ்தானம் கிடைக்காது. வெங்கடேஷ சமோ தேவஹா ந பூதோ ந பவிஷ்யதி. இந்த பகவானைப் போல, திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசனைப் போல இதற்கு முன்னும் ஒரு தெய்வம் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் ஒரு தெய்வம் இருக்கவும் முடியாது என்று புராணங்கள் கொண்டாடுகின்றன. அந்த பெருமானை தரிசிப்பதும் அரிய செயலாகிறது, கிடைப்பதற்கு கடினமான ஒரு பயனாகிறது. இன்று வரைக்கும் அப்படித்தானே இருக்கிறது. ஒருவரிடத்தில் போய் கேட்டால், திருவேங்கடமுடையான சேவித்திருக்கிறீரானால் பெரிய பணக்காரனாக இருப்பார். இல்லை சுவாமி, இன்னும் போகவே இல்லை, சேவிக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை என்று தெரிவிப்பார்கள். சாதாரண ஏழை கூலி தொழிலாளியாக இருப்பார். திருவேங்கடம் சீனிவாச பெருமாளை சேவிச்சிருக்கிறார்னால் இப்போதான் 10வது தடவை போயிட்டு வந்தேன், அடுத்த மாதம் புரட்டாசி வந்தவுடனே மறுபடியும் உற்சவத்துக்கு செல்ல போகிறேன் என்று அவரும் சொல்லலாம். அப்போ இன்னார் இணையார்னு பார்க்க முடியாது. பகவான் யாருக்கும் அருள் புரிவார், யாருக்கும் அருள் புரியாமலும் இருப்பார். அவருடைய உள்ளம் புரிந்தால்தான், அவருடைய அனுகிரகம் கிடைத்தால்தான் தரிசிக்க முடியும். அது 2வது பெருமை, பகவானை தரிசிப்பது. 3வது, அவனுடைய பிரசாதத்தை உட்கொள்வது. பகவான் என்ன, அவர் சூட்டிக்கொண்ட மாலையைத்தான் நாம் சூடிக்கொள்ள வேண்டும். அவர் உண்ட பிரசாதத்தின் மிச்சலைத்தான் நாமும் உண்ண வேண்டும். அவர் அணிந்து கொண்ட ஆபரணங்கள், அவருடைய வஸ்திரத்தைத்தான் நாமும் வாங்கி அணிந்து கொள்ள வேண்டும். அதுதானே ஒரு பக்தனுக்கான இலக்கணம். சுவாமி புஷ்கரணி ஸ்நானம் வெங்கடேஸ்வர தரிசனம் மகாபிரசாத ஸ்வீகாரா த்ரயம் திரைலோக்கிய துர்லபம். இந்த 3ம் உலகத்தில் எங்கு தேடினாலும் எளிமையில் கிடைத்து விடாது என்று புராணம் கொண்டாடுகிறது. அப்படிப்பட்ட சுவாமி புஷ்கரணியுடைய பெருமைகளைத்தான் நாம் கடந்த பகுதியிலே பார்க்க தொடங்கினோம். எல்லா புண்ணிய நதிகளிலும் எல்லா தீர்த்தங்களிலும் நீராடினால் என்ன பயன் கிடைக்குமோ அந்த தீர்த்த யாத்திரையுடைய பயன் அனைத்தையுமே இந்த புஷ்கரணிலே நீராடினால் நாம் பெறலாம் என்று மார்க்கண்டேயருக்கு பிரம்மா உபதேசம் செய்தார். அதைப் போல இன்னும் எத்தனையோ பெருமைகள் இந்த தீர்த்தத்தாலே பயனடைந்தவர்கள் பலர். கீழே பார்க்கும்போது இந்த மலையாலேயே எத்தனை பேருக்கு பயன்னு பார்த்திருக்கிறோம். இந்த மலையே நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கும் என்று கம்பர் பாடுகிறார். மலைக்கு மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரணிக்கும் அத்தனை பெருமைகள் உண்டு. முதல்ல இந்த தீர்த்தம் எப்படி ஏற்பட்டது, இந்த தீர்த்தம் என்ன வடிவமாக இருக்கிறதுன்னு பார்த்தால், நம்முடைய பாரதத்திலே சரஸ்வதி என்று ஒரு உயர்ந்த புனித நதி இருந்ததுன்னு கேள்விப்படுகிறோம் அல்லவா. கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகள். அதில் சரஸ்வதி இப்போது வெளியிலே காண கிடைக்கவில்லை, அந்தர்வாகியாக உள்ளே ஓடுகிறாள் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அதைப் போல அந்த சரஸ்வதி தேவி நதி என்பவள் ஒரு பெண் வடிவத்திலே பகவானை நோக்கி தவம் செய்தாளாம். தவம் எதற்குன்னு பார்த்தால், கங்கையை விட நான் உயர்ந்தவளாக இருக்க வேண்டும், மிக புனிதமான நதியாக நான் தான் இந்த பாரதத்தில் இருக்க வேண்டும் என்று அவளுக்கு ஒரு ஆசை. அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பகவானை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தாள். அப்போது அந்த பக்கமாக புலஸ்தியர் என்கிற ஒரு ரிஷி அவர் சென்று கொண்டிருக்கும் போது சரஸ்வதி தேவியை பார்த்தார். ஆனால் சரஸ்வதி அந்த ரிஷியை பார்க்கவே இல்லை, ஆழ்ந்த தவத்திலே அமர்ந்திருந்தாள். அவருக்கு கோபம், என்ன போல ஒரு பெரியவர் வந்திருக்கும் போது மரியாதை செலுத்த வேண்டாமா, எழுந்து வணங்க வேண்டாமா, என்னை புறக்கணித்து நீ அவமானப்படுத்தினாய், நீ எதற்காக தவம் இருக்கிறாயோ அந்த பயனே உனக்கு கிடைக்காமல் போகட்டும் என்று புலஸ்தியர் சாபம் கொடுத்தார். இவள் எழுந்திருந்து பதறி போனாள். ஐயோ, தெரியாமல் செய்து விட்டோம், தெரியாமல் செய்ததற்கு இவர் ஏன் இவ்வளவு பெரிய சாபத்தை கொடுக்கிறார் என்று அவருக்கு இவள் பதிலுக்கு சாபம் கொடுத்தாளாம். நீர் பெறக்கூடிய குழந்தைகள் எல்லாம் தீயவர்களாக இருப்பார்கள் என்று இவ சாபம் கொடுக்கிறார். அவருடைய வம்சத்தில் தானே ராவணன், கும்பகர்ணன், எல்லா தீயவர்கள் அரக்கர்களும் வந்தது. அதனால அவளும் இவருக்கு சாபம் கொடுக்க, இவரும் அவளுக்கு சாபம் கொடுத்தார். சரி, அப்புறம் என்ன பண்றது?
மறுபடியும் தன்னுடைய தவத்தை தொடர்ந்தாளாம் சரஸ்வதி தேவி. புலஸ்தியர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். சரின்னு மன்னித்து விட்டு உன் சந்ததியில ஒரு பெரிய பக்தனும் பிறப்பான் என்று ஆனும் சொன்னாலாம். அதன்படிதான் விபீஷணன் வந்து சிறந்த பக்தனாக தோன்றினான் என்று புராணம் தெரிவிக்கிறது. சரஸ்வதி தேவி தன்னுடைய தவத்தை தொடர்ந்தாள். அப்போது பகவானே அவளுக்கு முன்னால் பிரத்யட்சமாக வந்து என்ன வேணும்னு கேட்டார். கங்கையை விட புனிதமானவளாக நான் இருக்க வேண்டும் என்று சரஸ்வதி நதி சொல்ல, அது முடியாதே, நானே நினைத்தாலும் அதை செய்ய முடியாது, ஏன்னா சிறந்த ரிஷியான புலஸ்தியர் அது உனக்கு நிறைவேறாது என்று சொல்லிவிட்டார். இப்போ பகவானுடைய வார்த்தையை பாருங்க, அந்த பக்தனுடைய வார்த்தையை மீறி என்னால் ஒன்று நடத்த முடியாது. அவர் சொன்னது உனக்கு இந்த காரியம் சித்தி அடையாது, இந்த தவத்தின் பயனாக நீ எதிர்பார்ப்பது கிடைக்காதுன்னு எப்போ ஒரு பக்தன் சொல்லிவிட்டானோ அந்த வார்த்தையை பொய்யாக்கிவிட்டு பகவான் தன் வார்த்தையை கொடுப்பதே கிடையாது. ஏன்னா சரஸ்வதி தேவிக்கு தான் வரம் கொடுக்கலாமே, புலஸ்தியர் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் வரம் கொடுக்கிறேன், நீ புனித நதியாக ஆகிவிடுவாய் என்று சொல்லியிருக்கலாம். அப்படி பகவான் சொல்லவே இல்லை. அவர் வார்த்தை என்னால் பொய்யாக்க முடியாது, அதனால் உனக்கு வேறு ஒரு பெருமை தருகிறேன். நான் வந்து திருவேங்கடமலையிலே கோவில் கொள்ளும் பொழுது எனக்கு அருகிலேயே சுவாமி புஷ்கரணி வடிவத்தில் நீ இருந்து பக்தர்களுக்கெல்லாம் நன்மைகளை வழங்குவாய், அப்போது நீ புனிதத்தன்மையோடு புஷ்கரணியாக இருப்பாய் என்று பகவான் தெரிவித்தாராம். அதன்படிக்கு சரஸ்வதி நதியினுடைய தீர்த்தம்தான் சுவாமி புஷ்கரணியாக இருக்கிறது. அப்ப யாரெல்லாம் பாபங்களை போக்க வேண்டுமோ இந்த தீர்த்தத்தில் நீராடினால் பாபங்களை நீக்கிக் கொள்ளலாம் என்று புராணம் கூறுகிறது. இதற்கு பல கதைகள், ஒரு ராஜாவினுடைய கதை சொல்லப்படுகிறது. சங்கணன் என்று ஒரு அரசன், சந்திரவம்சத்தை சேர்ந்தவன். கண்ணனுடைய வம்சம் சந்திரவம்சம். அந்த சந்திரவம்சத்தைச் சேர்ந்த சங்கணன் என்கிற ஒரு அரசன் இருந்தானாம். அவனுக்கு ஒரு முறை சண்டை, பக்கத்தில் இருந்த சாமந்த ராஜா அவரோடு கூட சண்டை ஏற்பட்டது. சண்டையிலே தோற்று போனான். தன்னுடைய செல்வம் அனைத்தையும் இழந்தான். ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டான். என்ன செய்வதுன்னு தெரியாமல் ஓடி வந்தவர். அப்படியே தீர்த்த யாத்திரை, பாரதத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கு புனித யாத்திரையாக சென்று அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் நீராடி பகவானை வணங்கி எப்படியாவது செல்வத்தை பெற முடியுமா என்று தீர்த்த யாத்திரை சென்று கொண்டிருந்தார். வடக்கிலிருந்து புறப்பட்டு தெற்கே சேதுக்கரை வரை வந்தாராம். முடித்துவிட்டு திரும்ப வடக்கே செல்லும் பொழுது ஸ்வர்ணமுகி என்று ஒரு ஆறு இப்பவும் இருக்கு. திருப்பதி திருமலைக்கு கீழே திருச்சானூர் வழியாக ஸ்வர்ணமுகி என்கிற ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றங்கரையிலே இந்த அரசன் சில நாட்கள் இருந்தான். அப்போது ஒரு நாள் இவனுக்கு ஒரு அசரீரியினுடைய ஒலி கேட்டது. அரசனே, இங்கிருந்தால் எந்த பயனும் கிடையாது, இதோ பக்கத்தில் உயர்ந்த மலை திருமலை இருக்கிறதே, அந்த வெங்கடாச்சல மலைக்கு மேலே நீ ஏறி வா, அங்கு வந்து பகவானை தரிசிக்க வேண்டும், அதற்கு சுவாமி புஷ்கரிலே நீ நீராட வேண்டும், நீராடினால் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் என்று அசரீரி வாக்கியம் சொல்லித்து சரின்னு இவன் ஆனந்தமா மலைக்கு மேலே ஏறி போனான். போய் அந்த புஷ்கரணியை பார்த்த அழகான இயற்கை சூழலோடு இருந்தது. அதுல நீராடி பகவான் நினைத்து தியானம் செய்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு அழகான விமானத்தோடு நாராயணன் வந்து தோன்றினாராம். சங்க சக்கரங்கள் கதை அனைத்தையும் பிடித்து கொண்டு பகவானே அவனுக்கு முன்னால் வந்து தோன்றினார். தோன்றி, நீ கவலைப்பட வேண்டாம், நான் இனி உனக்கு ஆசி வழங்குவதற்கு ஒன்றுமே இல்லை. எப்போது சுவாமி புஷ்கரணியில் நீராடினாயோ அப்போதே உனக்கும் சுவாமித்துவம் வந்துவிடும் என்று பகவான் தெரிவிக்கிறார். கீழே நாம் என்ன பார்த்தோம்? சுவாமி புஷ்கரணின்னு சொன்னா சுவாமியினுடைய புஷ்கரணி. சுவாமினா உலகத்துக்கு சொந்தக்காரர் பகவான். பகவானுடைய புஷ்கரணியானபடியால சுவாமி புஷ்கரணின்னு அர்த்தம் பார்த்தோமா? இப்ப பகவானே வேறு ஒரு அர்த்தம் சொல்லுகிறார். இந்த புஷ்கரணியில் ஒருவன் நீராடினால் அவன் சுவாமியாக ஆகிறான், அவன் சொந்தக்காரராக ஆயிடுவாராம், அவருக்கு இழந்த செல்வம் எல்லாம் திரும்ப கிடைக்கும். அப்ப சுவாமி புஷ்கரணியில் நீராடியபடியாலேயே உன் செல்வத்தை நீ திரும்ப பெற்று விடுவாய் என்று பகவானும் அருள் புரிந்தார். சரின்னு அவன் அதோடு புறப்பட்டு வடக்கு நோக்கி செல்லுகிறான். இவன் இங்கிருந்து புறப்பட்டு கோதாவரி நதி கரை அடைவதற்குள்ளே இவனுடைய ஊர் மக்கள் இருக்கிறார்களே, இவன் ராஜ்யம் செய்த ஊரினுடைய மக்கள் அனைவரும் இவனை தேடிக்கொண்டு வந்தார்கள். ஐயோ, நம்ம ராஜாவை காணுமே, யாரோ தவறானவர்கள் வந்து ஆட்சி செய்கிறார்களே என்று மக்களே சேர்ந்து புரட்சி செய்து ஆட்சியாளர்கள், அரசு யார் ராஜா இருந்தாரோ அந்த ராஜாவை நீக்கிவிட்டு நம்ம பழைய ராஜாவை தேட வேண்டும் என்று சங்கணனை தேடிக்கொண்டு மக்கள் எல்லாம் தெற்கு நோக்கி வருகிறார்கள். ராஜா பகவானை தரிசித்து விட்டு வடக்கு நோக்கி செல்லுகிறார். கோதாவரி நதி கரையில் இருவருமாக சந்தித்து இந்த ராஜாவை அத்தனை பகுமானத்தோடும் அழைத்து கொண்டு போய் மறுபடியும் பட்டத்தில் மக்களே சூட்டி வைத்தார்கள்
என்று புராணம் தெரிவிக்கிறது. அப்ப சங்கணன் கதையை பார்த்தோம்னால் நாம என்ன செல்வத்தை இழந்திருந்தாலும் இந்த புஷ்கரணியில் நீராடினால் நம்மையும் மறுபடியும் சுவாமியாக ஆக்கி கொடுக்கிறது என்று ஒரு பொருள் ஒரு கதை சொல்லுகிறது. அடுத்ததாக அதே சந்திரவம்சத்தில் நந்தன் என்று ஒரு ராஜா இருந்தான். அவனுடைய மகனுக்கு தர்மகுப்தன்னு பெயர். அவன் ஒரு முறை காட்டுக்கு சென்றிருந்த போது ஒரு சிங்கம் துரத்த தொடங்கியது. சிங்கத்துக்கு பயந்து ஒரு மரத்துக்கு மேலே ஏறினான். மரத்தில் ஒரு பெரிய கரடி உட்கார்ந்து இருந்தது. அந்த கரடியை பார்த்து பயம். மேலே போனால் கரடி கொன்னுடும், கீழே போனால் சிங்கம் கொன்னுடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயப்படும் பொழுது அந்த கரடி சொன்னது, நீ கவலைப்படாத, நான் உன்னை கொல்வதாக இல்லை, நீ வா, நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன், சிங்கத்திடமிருந்து காத்து கொடுக்கிறேன் என்று கரடி சொல்லித்து சரின்னு இவன் மேலே ஏறி போயிட்டான். சிங்கம் அந்த மரத்தடியிலேயே படுத்தூங்கி படுத்து. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இந்த மனுஷன் இறங்கி வரத்தானே வேண்டும், அன்று உண்டு விடலாம் என்று சிங்கம் கீழே படுத்துருக்கு. இரவு பொழுது வந்தது. மனுஷன் தூங்க போனான். கரடி விழித்து கொண்டிருந்தது. இந்த சிங்கம் மெதுவாக கரடி கிட்ட பேசித்தான், இந்த மனுஷனெல்லாம் நம்பாத, இந்த மனுஷன் உன்னை தள்ளி விட்டுடுவான், அதனால் நீ அந்த மனுஷனை கீழே தள்ளி விட்டு விடு. எனக்கு கரடியை சாப்பிடணும்னு ஆசை கிடையாது, மனுஷ மாம்சம் தான் ரொம்ப பிடிக்கும், மனுஷனை கீழே தள்ளி விடுன்னு சிங்கம் கேட்டது. கரடி மறுத்து விட்டது. என்னை தேடி ஒருத்தன் வந்திருக்கான், என்னுடைய உதவியை நாடி வந்தவனை நான் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு கரடி சொல்லித்து சரின்னு அடுத்து கரடி தூங்கி மனுஷன் எழுந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்தது. இந்த சிங்கம் மனுஷன்கிட்ட பேசித்து. கரடிக்காவது ஒரு உறுதி இருக்கும், மனுஷனுடைய மனசு தான் உறுதியே இல்லாமல் இருக்கும். ஏதாவது சொல்லி ஆசை காட்டி மனதை மாற்றி விடலாம் என்று நினைத்து கரடி தூங்கும் போது சிங்கம் மனுஷனிடத்தில் பேசித்து, இந்த கரடியெல்லாம் நம்பக்கூடாது மனுஷனே, அதை கீழே தள்ளிவிட்டேன்னா அதை சாப்பிட்டு விட்டு நான் சென்று விடுவேன், நீ தப்பித்துக் கொள்ளலாம், கரடியை என்னிடத்தில் தள்ளிவிடுன்னு சிங்கம் சொல்லித்தான். நம்ம மனசை பற்றி நமக்கே தெரியாதா? கண்டிப்பாக யாராவது இப்படி சொன்னால் நம்மை காத்து கொள்வதற்கு யாரை விட்டு கொடுத்தாலும் பரவாயில்லைன்னு அவருக்கு தோன்றியது. தர்மகுப்தன் என்கிற அரசனுக்கு கரடியை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டான். இப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணித்து, கரடியே நான் உன்னை சாப்பிட்றதா இல்லை, இந்த மனுஷனுடைய புத்தி உனக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி சொன்னேன்னு சொல்லித்தான். இப்போ நாமும் அதிலிருந்து பாடம் கேட்டுக்கணும். சுவாமி புஷ்கரனுடைய பெருமை ஒரு புறம் இருக்கட்டும், மனுஷ புத்தி எப்படி இருக்கு, விலங்கு புத்தி எப்படி இருக்கு பாருங்க. விலங்கு கூட தன்னை தேடி வந்தவனுக்கு ரட்சிக்கிறது, ஆனால் மனுஷனுக்கு அந்த ஒரு உண்மைத்தன்மை கூட இல்லை. தன்னை காத்துக்கொள்ள அந்த கரடியே தள்ளிவிட்டான். அந்த கீழே விருந்த கரடி ஒரு ரிஷியினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு இந்த தர்மகுப்தனுக்கு சாபம் கொடுத்தது. நீ பைத்தியம் பிடித்து அலைவாய், எப்போ என்னை இப்படி ஏமாற்றினாயோ நீ நற்கதி அடைய மாட்டாய்னு சாபம் கொடுத்தது. இவனை பிடிச்சின்னு திரும்ப தகப்பனார் நந்தனிடத்துல மக்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போனார்கள். அவர் என்ன செய்வதுன்னு தெரியாமல் ஜெய்மினி என்கிற ரிஷி, அந்த ஜெய்மினி ரிஷியினிடத்துல போய் இவனுக்கு இதை போல பித்து பிடித்து விட்டது, என்ன செய்யலாம்னு கேட்க அப்ப அவர் வழி சொல்றார். இந்த திருமலை இருக்கு, இதுக்கு மேல சுவாமி புஷ்கரணியின் அழகான புஷ்கரணி இருக்கிறது, அங்கு நீராடினால் இவன் செய்த தவறு, இவன் செய்த ஏமாற்றம், அதனால வந்த பாதிப்பு, இது அனைத்துமே அவனுக்கு நீங்கிவிடும் என்று ஜெய்மினி சொன்னாராம். அதன்படிக்கு நந்தன் என்கிற அரசன் தர்மகுப்தனை இங்கு அழைத்து வந்து நீராட வைத்து அவனுடைய பித்தையும் தீர்த்து கொண்டான் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஏதோ 1-2 சொல்றதுக்குள்ளேயே நேரம் தாண்டி விடுகிறது. இதை போல பல கதைகள், குமாரதாரா தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், ஆகாசகங்கை, பாப விநாசினி, ஆங்காங்கு அந்தந்த சில தீர்த்தங்களை பற்றி பார்க்கும்போது சில கதைகளை பார்க்கலாம். சுவாமி புஷ்கரணிக்குத்தான் இதை போல பல சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றன. பகவானுக்கு எத்தனை பெருமையோ அதை விட ஊருக்கு பெருமை, ஊருக்கு எத்தனை பெருமையோ அதை விட இங்கு இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்துக்கு பெருமை உண்டு என்று புராணங்கள் காட்டுகின்றன. நாமும் மறக்காமல் ஒவ்வொரு முறை போகும்போதும் போகிறோம் சுவாமி, கியூவில் நிற்கிறோம், வேகமாக போகிறோம், பகவானை சேவிக்கிறோம், திரும்ப வந்துடுறோம்னு இருக்கக்கூடாது. வரும்போதாவது வராகப் பெருமானை தரிசித்து விட்டுத்தான் உள்ளே செல்ல வேண்டும். அந்த ஏன் கதை எதனால் அப்படின்னு பிறகு தெரிவிக்கிறேன். அதே போல் சுவாமி புஷ்கரில் நீராட வேண்டும். அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது, அங்கே மொட்டை அடிக்கிறதுக்கு அங்கே தான் இடம் வச்சிருக்கா, அங்கே பலரும் நீராடுவதற்கு வருகிறார்கள். கூட்டமாக இருக்கேன்னு சொன்னால் கூட்டத்தில் தான் போய் சேவிக்கணும். எப்பவுமே ஒரு பணக்காரர் இருக்காருன்னா அவர்கிட்ட நிறைய பேர் தான் பிச்சை எடுக்க வருவா, நாம் போகாமல் இருக்கோமா? அவர் தான் நிறைய கொடுப்பார்னா அவர்கிட்ட தான் போய் காலில் விழுந்தாகணும். அதை போல் அந்த பெருமானுக்குத்தான் பெருமை உண்டுனால் அவரிடத்திலே தான் போய் வேண்ட வேண்டும், அந்த புஷ்கரணியில் தான் நீராட வேண்டும். அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம்.